ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இன்னுமே எம்எஸ் வேர்டில் உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் சர்ச் பண்ணி கொண்டு வரீங்க, இல்லை ஏஐ வெப்சைட்ஸ் மூலயமா நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜை ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த வேலையெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எம்எஸ் வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சரை தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், எக்ஸல்லையோ பவர் பாயிண்ட்லேயோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வரல. எம்எஸ் வேர்டில் பிக்சரோட செக்ஷனில் மட்டும்தான் நீங்கள், அதாவது எம்எஸ் வேர்டில் மட்டும்தான் இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ஆல்ரைட், எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷனில் இன்சர்ட் டேபில் இல்லஸ்ட்ரேஷன்ஸுங்கிற குரூப்பில் நார்மலாக நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கமாண்டோட ட்ராப் டவுனில் தான் நமக்கு ஜென்ரேட் அண்ட் இமேஜ் அப்படிங்கிற ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் கோபைலட்டை வச்சு தான் நாம் இதை செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ண உடனே ஜென்ரேட் அண்ட் இமேஜ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அதுக்கான பெயின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே ஏற்கனவே ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி தான் இருக்குது. ஜென்ரேட் அண்ட் இமேஜ் ஆஃப் அப்படின்னு ப்ராம்ப்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராம்ப்டை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஜென்ரேட் அண்ட் இமேஜ் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மீட்டிங் சீன் அப்படின்னு கொடுத்து ப்ராம்ப்டை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏஐ இமேஜஸை க்ரியேட் பண்ணுற ப்ராம்ப்ட்டுக்கு சொல்கிற எப்போவுமே ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுடைய ப்ராம்ப்டை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைட்டிங் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைலில் தேவை, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை ஈஸியாக பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு இப்போது இதை டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, டைரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கேனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலனாலும் தாராளமாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லையே, காரணம் நான் இங்கே கொடுத்ததே பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டைல் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்தது ஒரு ப்ராம்ப்ட் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ இந்த வாட்டி கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல, டைரெக்டாகவே ப்ராம்ப்டை கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்குறோம். பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு இமேஜை தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். பிகாஸ் நம்ம அந்த கமாண்ட் மூலியமாக தானே வந்திருக்கிறோம். ஸோ அதனால ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இமேஜும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. வேறு ஒரு லைனில் வேறு ஒரு லொக்கேஷனில் நான் இதை என்ன பண்ணுறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரியலிஸ்டிக்காக இருக்குது, காரணம் கொடுத்த ப்ராம்ப்ட் அப்படி இருந்தது. ரியலிஸ்டிக் ஃபோட்டோ ஆஃப் அ பர்சன் ஒர்க்கிங் ஆன் அ லேப்டாப். ஓகே, ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ஸ்டைல், என்ன கலர் பேலட், என்ன மாதிரியான சீசன், எதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது பேசிக்காக இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரி, இப்போது நான் ஆரம்பத்துலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எம்எஸ் வேர்டில் தான் இந்த ஜென்ரேட் அண்ட் இமேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அது எக்ஸல்லையோ இல்லை பவர் பாயிண்ட்லேயோ நமக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோஸ்ட்டாக பவர் பாயிண்டில் இருக்கும்னு நம்ம நினைப்போம். பட் பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பவர் பாயிண்டில் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நாட் ஒன்லி இன் பவர் பாயிண்ட், வேறு அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே ப்ராம்ப்ட்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ தாராளமாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, 2வது, உங்கள் லோக்கல் டிரைவில் இது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜ் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த இமேஜை சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இருக்கு இல்லையா, சேவ் ஆஸ் பிக்சர். ஸோ சேவ் ஆஸ் பிக்சர் கொடுத்து தாராளமாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போதைக்கு இந்த டவுன்லோட்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். மற்றபடி அது எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷனை தாண்டி வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில், வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு கொடுத்து லோக்கல் டிரைவில் தானே இருக்க போது, நம்ம அங்கேருந்து தாராளமாக இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ண இமேஜை லோக்கல் டிரைவில் ஸ்டோர் பண்ணி ஃபர்தராக நீங்கள் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணுனாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோபைலட்டை வச்சு தான் இது எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஈவன் நீங்கள் அந்த கமாண்டுக்கு மேலே கர்சரை வைக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்ட் அ சேட் வித் கோபைலட் டு ஜென்ரேட் அன் இமேஜ். ஸோ கோபைலட் மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. அப்போது கோபைலட்டில் நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் அந்த பாயிண்ட்ஸ் தான் ஸ்பெண்ட் ஆகும். ஓகே,
ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஓகே, ஸோ அதிலிருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன இதிலே தெளிவாக போட்டிருப்பாங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சொன்ன வேர்ட், பவர் பாயிண்ட், ஒரு டிசைனர், ஸோ எந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஏஐ கோபைலட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் என்ன ஆகுது, ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மற்றபடி இந்த ஃபீச்சர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். காரணம், நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்க, அசைன்மெண்ட்ஸோ, ட்ரைனிங் டாக்குமெண்ட்ஸோ, நோட்ஸு, ஹேண்ட் அவுட்ஸு, இல்லை குயிக்காக ஒரு விஷுவல் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யோசித்து பாருங்கள். நீங்கள் இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும், இல்லை வந்து பேசிக்கான விஷுவல்ஸ் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து தேடுறீங்க, இதெல்லாமே நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், செஞ்சுக்க முடியும். ஜஸ்ட்டு உங்களுடைய நார்மல் லாங்குவேஜில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான இமேஜஸை, உங்களுக்கு தேவையானதை ஈஸியாக அந்த விஷுவல்ஸை கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எப்படி எம்எஸ் வேர்டில் உங்களுக்கு தேவையான இமேஜஸை தாராளமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், உங்களுடைய லோக்கல் ட்ரைவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வேர்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு நிறைய டைமையும் எஃபர்ட்டையும் பார்த்தீங்கன்னா இது குறைச்சி தரும். ஓகே, ஸோ உண்மையிலே நீங்கள் குயிக்காக நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அண்ட் இல்லை பிரதர், நான் போயிட்டு இன்சர்ட்டில் பிக்சருக்குள்ளே பார்த்து அந்த கமாண்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்து பாருங்கள். அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்து அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா MS 365 என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஓகே, மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இந்த அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.